இலைய ஆக்கங்கட்ட கூவ நான்தாலும் உங்க நெல்லை வேலை பேச நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு. நண்பர்களே, திருச்சி சாதனா பத்தி பேச போறது இல்ல. அதாவது எனக்கு ஒருத்தருக்கு கமெண்ட் போட்டு திருச்சி சாதனாவை பத்தி ஏன் பேசுறீங்க, அடிக்கடி என்ன பிரச்சனை, உங்களுக்கு எதுவும் ரூபா கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு என்ன இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம், வாங்க நண்பர்களே. நம்ம திருச்சி சாதனா பத்தி நான் நல்லது பண்ணாலும் பேசுவேன், அவங்க கெட்டது பண்ணாலும் பேசுவேன். அவங்க எனக்கு காசும் தரல, நான் அவங்க முகத்தை கூட நான் நேரில் பார்த்தது கிடையாது. நீங்க அதை விட எனக்கு கமெண்ட் போட்டு எங்க திருச்சி சாதனா பத்தி பேசுற அப்படி இப்படின்னு கேட்காதீங்க நண்பர்களே. திருச்சி சாதனாங்கிறவங்க திருச்சியில எதாவது பிறந்திருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. சரியா, ஒரு வீடு கட்டிருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்க, இப்போ பேத்தியோட சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இன்னொரு பொண்ணு வேற இருக்கு, அவங்க லைஃப்பும் பார்க்கணும். திருச்சி சாதனாவோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிக் பாஸ்ல போய் கண்டிப்பா மக்களுக்கு பூரா தெரியணும். அதே நேரம் அவங்க நினைக்கிற அந்த கேரக்டர் சினிமாவில் அவங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரமா வரணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசையோட கனவோட இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரி, அவர் கணவர் சின்னத்திர மாமா அவர் விவசாயம் பண்ணுவார், இவங்களும் விவசாயம் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா அவங்க விவசாயம் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க, யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மக்கள் ஏகப்பட்ட பேர் பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ நிறைய வரவேற்போட இருக்காங்க. அதனால திருச்சி சாதனா அவங்களோட ஆசையும் கனவு எல்லாமே சினிமா துறையிலவே சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட இருக்காங்க. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, சப்போர்ட் பண்ணி நான் நல்லது பண்ணி பேசுவேன். கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா, ரீல்ஸ் காமெடியா போட்டா எதுவும் பேசுவேன், நம்ம காமெடியா அவங்களை இது பண்ணி கலாய்ச்சி தான் பேசியிருக்கோம். சரியா, மற்றபடி எனக்கு அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, நான் நேரில் கூட போனது கிடையாது, அவங்களோட காசு வாங்கினது கிடையாது. பட் அதை விட்டுட்டு என்கிட்ட நீங்க நேரில் போனியா, பார்க்க போனியா, காசு வாங்கினியா, சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு கேட்காதீங்க. அவங்க வீடியோ போடுறது நான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேற எந்த இதுவும் கிடையாது. சரி நண்பர்களே, அதனால திருச்சி சாதனாவை யாரெல்லாம் பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.